ரொட்டி, நான், சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற செம்ம டேஸ்டியான இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய், பட்டர் சேர்த்து கியூப்ஸா கட் பண்ணி வச்ச வெங்காயம், குடமிளகாய போட்டு வதக்குங்க. இது கூட பன்னீர் சேர்த்து உப்பு, கடாய் மசாலா போட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல கிளறி தனியா எடுத்து வச்சிடுங்க. மிக்சர் ஜார்ல தக்காளி, ஊற வச்ச முந்திரி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடியா நறுக்கின வெங்காயம் போட்டு சுருள வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதும் அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. இதுல கடாய் மசாலா, மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிய குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதுல 1 1/4 கப் சூடான தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதுல வதக்கி வச்ச பன்னீர், குடமிளகாயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் குக் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். இந்த கடாய் மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.